தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்ன நடக்குது நாட்டில், அவர்களுக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நேரடியா என்ன சினிமா வருது, என்ன ஸ்போர்ட்ஸ், என்ன அதுல ஏதாவது ஒரு செய்தி அது ஃபார்வர்ட் பண்ணி 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 தான் இன்றைய இளைஞர்கள் அவருடைய காலத்தை கழிக்கின்றார்கள். அது உண்மையா பொய்யானா இல்லை. இளைஞர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு இன்னும் வரலன்னு நான் சொல்றேன். இல்லையே இந்த தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கு. அது நடக்கணுமா வேணாமா? உறுதியா நடக்கணும். இன்னைக்கு சமூக நீதி, தமிழ்நாட்டில் சமூக நீதியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? சரி, சமூக நீதினா என்ன? சும்மா நாங்க ஏதோ கேட்டிருக்கிறோம், மேடையில பேசியிருக்கிறாங்க, அடிக்கடி திமுக அடிக்கடி பேசுறாங்க. சமூக நீதி அதாவது நம்ம பல நூற்றாண்டுகளாக ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமைகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி அந்த அடிப்படையிலே தான் முன்னேற முடியாத பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி ரீதியாக, பொருளாதாரம் வளர்ச்சி, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, அத்துணை முன்னேற்றங்கள் பின்தங்கிய சமுதாயங்களுக்கு வர வேண்டும், முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுதான் சமூக நீதி. இது ஏதோ இடஒதுக்கீடு சம்பந்தமாக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் முக்கியமான பங்களிப்பு இடஒதுக்கீடு. சில பேருக்கு வந்து சமூக நீதினா இடஒதுக்கீடு, அடுத்த இடஒதுக்கீடு தான் போகுது. அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? எப்படி முன்னேறுவது? சரி, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா என் வாழ்க்கை முன்னேறும். என் வீட்டுல பைப் திறந்தா தண்ணி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் முன்னேறும். என் வீட்டுல நல்ல கரண்ட் வந்ததுன்னா முன்னேறும். என் பிள்ளைங்க படிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறும். எனக்கு வேலை கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறும். எங்க வீட்டுக்காரு என் பிள்ளைங்க குடிக்காம இருந்ததுன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா முன்னேறும். இது ஒவ்வொன்றும் சமூக நீதி. இது எதை இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. உங்களுக்கு நல்ல வீடு, சாக்கடை இல்லாத ஒரு தெருவு, கொசு தொல்லை இல்லாத ஒரு சூழல், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் முன்னேற்றம், எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக நீதி. இன்னைக்கு தமிழ்நாடு உண்மையிலே சமூக நீதி அடிப்படையில் முன்னேறி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பேருக்கு தான், விளம்பரத்துக்கு தான் இருக்கு. தந்தை பெரியார் வாழ்ந்தவன், இதெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். இந்தியாவிலே முதல் இடஒதுக்கீடு கிடைத்தவன் தமிழ்நாட்டில் தான். 1921 நீதி கட்சி அப்பொழுது ஒரு கம்யூனல் ஜிஓ என்று கொண்டு வரார்கள். அதில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று கொண்டு வரார்கள். அதன் பிறகு அதை நிலைநாட்டி அதை அமல்படுத்துகின்ற காலம் வந்து சுப்பராயன் அவர்கள், இங்கே நம்முடைய ரங்கராஜன் குமாரம்மா நம்முடைய சொந்தக்காரன் தான், 1927 கொண்டு வரார். அதன் பிறகு அதை ரத்து செய்கிறார்கள். எல்லாம் நடக்குது. அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு உங்களிடம் நான் பேசுகின்ற இந்த செய்தி, தமிழ்நாட்டில் இன்று சமூக நீதியில் ஒரு பெரும் பங்கு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலம். அதாவது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில். அதோட இடஒதுக்கீடு வரலாறு இருக்கு நமக்கு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அது எப்படி வந்தது,
அது 40 41 இருந்தது, 48 உயர்ந்தது, அதற்கு பிறகு 68 வந்தது, 69 இறுதியாக வந்தது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்திரா சாணி வழக்கு 91 92 நடந்தது. அதில் 50 விழுக்காடுக்கு மேல் எந்த மாநிலமும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பு. ஆனால் அதன் பிறகு அன்று ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மையார் அவர்கள் மிக சிரமப்பட்டு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்க வேண்டும் என்று 9வது அட்டவணையில அப்போ நரசிம்மராவ் ஆட்சி நடந்தது. இது அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பேர் அதை வாக்களிக்க வேண்டும். 2/3 மெஜாரிட்டி இருந்தால்தான் ஒரு சட்டம் அரசியல் சாசன சட்ட திருத்தம் நடக்கணும், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகும். அப்படி எல்லா கட்சியும் ஏற்றுக்கணும். அப்படி எல்லா கட்சியும் ஏற்றுக்க வைத்துதான் தமிழ்நாட்டுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில 9 ஷெட்யூல்ல பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 ஷெட்யூல் உள்ள போச்சுன்னா நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படின்னா நமக்கு இருக்கு, சட்டத்தில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இருக்கு. அப்படி கொண்டு வந்தது தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இவ்வளவு காலமா நம்ம அனுபவிச்சு வரோம். இன்னைக்கு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது. என்ன ஆபத்துனா, இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு 2007 ஒரு வழக்கு போட்டாங்க, 2010 அந்த வழக்கு வந்தது. அப்ப வழக்கு வந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் ஏத்துக்கிறேன், ஆனால் அடுத்த ஓராண்டுக்குள் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கின்றார்களா? 69 விழுக்காடு பேர் இருக்கிறார்களா? எனக்கு கணக்கெடுப்பு நடத்தி சொல்லுங்க. 2010 உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சொல்றார். அதை அரசு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 49 தலைவர்கள், சமூக தலைவர்களுடன் கலைஞர் ஆட்சி நடக்குது. அப்போ போய் பார்க்கிறாரு, எப்படியாவது கொண்டு வாங்க, கணக்கெடுப்பு நடத்தினாதான் 69 விழுக்காட்டை பாதுகாக்க முடியும்னு சொல்லி கலைஞர் நிச்சயமா நான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு 8 மாசமா அப்படியே கிடப்பில் போட்டு அவர்கள் ஆட்சியும் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஐயா போய் பார்த்தாரு, எப்படியாவது நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. அந்த அம்மா அப்போ ஜனார்தனம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார் நீதியரசர் அவர்கள். அவரை அழைத்து பேசி அதன் பிறகு இந்த வழக்கு வர ஒரு நாளுக்கு முன்பு அமைச்சரவையில ஒரு தீர்மானம் போட்டு பழைய கணக்கெடுப்பு கணக்கை வைத்து அது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாங்க. 31 சென்சஸ், சட்டநாதன் குழு 69 70 கணக்கெடுப்பு, அம்பாசங்கர் கணக்கெடுப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இதுல கூட தான் இருக்குது, 69% மேல இருக்கிறாங்கன்னு சொல்லி அது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வழக்கு இன்னும் தீரல. அதன் பிறகு 2016 ஒரு தம்பி வழக்கு போட்டான். அதன் பிறகு 2021 இன்னொருத்தர் வழக்கு போட்டார். இந்த வழக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மராத்தா பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடு பிரச்சனை, அதை பிரச்சனையை தீர்த்து அந்த வழக்கு முடித்த பிறகு நாம் தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார். அந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிஞ்சிருக்கு. அதை முடிஞ்சு இன்னைக்கு என்னைக்கு வேணா தமிழ்நாட்டில் இருக்கிற 69 விழுக்காடு பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கின்ற ஒரே கேள்வி, கணக்கெடுப்பு நடத்துனீங்களான்னு தான் கேட்க போறாங்க. அப்ப தமிழ்நாட்டில இருந்து போற வழக்கறிஞர்கள் இன்னும் எடுக்கலைங்கன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது நாளே தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று தீர்ப்பு நிச்சயமாக அளிப்பார்கள். அப்படி அளித்தாங்கன்னா இப்ப அனுபவிக்கின்ற இடஒதுக்கீடு யாருக்குமே இல்லாம போயிடும், யாருக்குமே இல்லாம போயிடும். இதற்கு என்ன செய்யணும்னு ஐயா தொடர்ந்து சொல்லிட்டு வர, கணக்கெடுப்பு நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க.
அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பல முறை ஐயா வலியுறுத்தினார், நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. அவருக்கும் மனசு இல்லை நடத்துங்க. சரிங்க பார்க்கலாங்க சொல்லியே காலத்தை கடத்திட்டார். இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பல முறை ஐயா வலியுறுத்தி எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்துங்க, இந்த 69 விழுக்காட்டை காப்பாத்துங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடக்கத்தில் சரிங்க ஐயா நான் அப்படியே பண்ணிடலாம், அதுக்கப்புறம் போக பார்த்தா இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு, ஜாதிவாரி கணக்கு நடத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்தணும், எங்களுக்கு இல்லைன்னு சட்டமன்றத்தில் ஒரு பொய் சொல்ற. இங்க சட்டமன்றத்துக்குள்ள இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்தியாவுடைய புள்ளியியல் விவரம் சட்டத்தின்படி 2008 சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தலாம், யார் வேண்டாம், மத்திய அரசு நடத்தலாம், மாநில அரசு நடத்தலாம், மாவட்டத்தில் நடத்தலாம், மாவட்ட ஆட்சியர் நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம். யார் நடத்தலாம்? பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுப்பு நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு என் பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுல எந்தெந்த சமுதாயம் இருக்கு, எந்தெந்த மதம் இருக்கு, அந்த சமுதாயத்துல எத்தனை பேருக்கு குடிசையில இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, அந்த வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் படிச்சிருக்கிறாங்களா, பட்டதாரிகளா, அரசு வேலையில் இருக்காங்களா, அவங்களுக்கு சைக்கிள் வச்சிருக்காங்களா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, வீட்டுல குடிக்கிற நீர் இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா நம்ம முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரமே இல்லையா, நீங்க போய் மோடியை கேளு. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். மோசடி தான் சொல்லுவேன். ஏன் பீகார்ல நடத்தினாங்க நிதிஷ்குமார் அவர்கள், இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்த சட்டத்தின் கீழ் தான் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். நடத்தி 19 குறியீடுகளை நடத்தினார்கள், கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 19 குறியீடுகள், வீடு, வாசல், பாத்ரூம், வேலை, அரசு வேலை, அப்படி எல்லாமே குறியீடுகள் குறிப்பு நடத்தி அது பீகார் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பீகார் உயர் நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. யாரும் தடை பண்ணல, அதை ஏத்துக்கிட்டாங்க. சரியானது ஏத்துக்கிட்டாங்க. அப்போ பீகார் கணக்கெடுப்பு நடத்தியது, கர்நாடகா நடத்தி முடிச்சிடுச்சு, ஆந்திரா நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு மாநிலங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயோ எங்களுக்கு அதிகாரமே இல்லைங்க, நீங்க மோடியை போய் கேளுங்க. இப்ப தமிழ்நாடு என்ன வேற நாட்டுல இருக்கா, ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா, இந்தியாவில இருக்கு. இதே சட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு பொருந்தோம். அப்படி எதுக்கு ஓடி ஒளிவீங்க முதலமைச்சர் அவர்களை? கணக்கெடுப்பு நடத்தாம என்ன பிரச்சனை உங்களுக்கு? நடத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அதாவது இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அன்னைக்கு சாயங்காலம் உங்க ஆட்சி கவனம், உங்க ஆட்சியில நீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சீற்றம் வரும், மக்கள் சீற்றம் வரும். ஏன்னா இது தெரிஞ்சே நீங்க இந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை மட்டும் நீங்க உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகு திமுக ஆட்சின்னு தமிழ்நாட்டில் வரவே வராது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது சமூக நீதி பிரச்சனை, சாதாரண பிரச்சனை கிடையாது. இந்த இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெறுவதற்கு எத்தனை உயிர்கள் எத்தனை பேர் சிறைக்கு சென்றார்கள், எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்தது.
அத உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய அறியாமையை, உங்களுடைய அரசியலுக்காக இந்த நிலையை நீங்கள் உருவாக்காதீர்கள். மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நடத்து அவருக்கு என்னன்னா, அவங்க சுத்தி 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு அமைச்சர் அருணோட ஃப்ரெண்டு கூட வேலு, நேரு, பொன்முடி, சேகர் பாபு, இவங்களுக்கெல்லாம் சமூக நீதிக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அவங்க முதலமைச்சர் கிட்ட போயிட்டு, அண்ணே அதெல்லாம் வேணாம், நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கன்னா என்னென்ன சமுதாயம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போடும். அப்புறம் அவ்வளவு சீட்டு அதிகமா கேட்பாங்க, அப்புறம் அவ்வளவு மாவட்ட செயலர் வேணும்னு கேட்பாங்க, அவ்வளவு எம்பி வேணும்னு கேட்பாங்க. அது வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம நமக்கு தலைவலி, நம்ம மன சமாளிச்சுட்டு இருக்கலாம். எதுக்கு நமக்கு நல்ல வருது இல்லை, அந்தந்த துறைகள் அவ்வளவு வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதை சமாளிச்சுட்டு அதில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு 500, 1000, இந்த எலெக்ஷன் 2000 கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு தேவையான தலைவலி வேண்டாங்க இப்படி சொல்லி சொல்லி முதலமைச்சர் அப்படியா, அப்ப சரி. இப்படி முதலமைச்சரை சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்ல வச்சிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைய திமுக அரசின் முதன்மை வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள், இன்னைக்கு சொல்ற மாசிலாமணி அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரலா இருந்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்று. மாசிலாமணி அவர்கள் மட்டும் கிடையாது, ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி அசோக் வர்தன் செட்டி அவர்கள் அவர் சொல்றாரு, இன்னைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று. சமீபத்தில் கூட ஒருத்தர் RTI போட்டார், தகவல் உரிமை சட்டம் RTI போட்டு மத்திய அரசிடம் கேட்டார், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா ஜாதிவாரி கணக்கு நடத்த என்று கேட்டாரு. மத்திய அரசு பதில் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கு நடத்த. இதுக்கு மேல என்னையா, யாரையா ஏமாத்துறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? இனி திமுக காரங்க யாருமே சமூக நீதினு உங்க வாயில வரக்கூடாது. ஏன்னா நீங்க அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. யாரும் பேசாதீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, பிரச்சனையே இல்ல அப்படின்னு திருப்பி ஒரு பொய்ய திருப்பி பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்லல, எத்தனையோ காரணம் இருக்கு. சமூக நீதி நிலை சரி, நான் கேட்கிறேன், திமுக கேட்கிறேன், சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா வாரிசு, இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? இல்லையே. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் பொறுப்பில் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டியிருக்கிறீர்களா? இல்லையே. அப்புறம் நீங்க சமூக நீதி பத்தி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது.